மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தென்னிந்தியாவின் மிகவும் புகழ்பெற்ற மற்றும் பழமையான ஹிந்து கோவில்களில் ஒன்றாகும். இது தமிழ்நாட்டு மதுரை நகரத்தில் அமைந்துள்ளது. இந்த கோவில் பரமசிவனின் சக்தியாக கருதப்படும் தெய்வமான மீனாட்சி தேவிக்கும் அவரது துணையான சுந்தரேசுவரர், ஈசுவரர் அல்லது பரமசிவன் என்பவருக்கும் அர்ப்பணிக்கப்பட்டது. மீனாட்சி அம்மனின் பிறப்பு மதுரை நாட்டை பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செய்த காலத்தில் மல்லையதுவன் மற்றும் அவரது மகளாகிய கந்திமதி தேவி குழந்தையில்லாமல் இருந்தனர். இறைவனை மிகவும் பக்தியோடு வழிபட்ட பின்னர் தெய்வீக அருளால் கன்னிகையாக ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு மீனாட்சி என்று பெயரிட்டனர். மீனாட்சி என்றால் மீன் போன்ற கண்களை உடையவள் என பொருள். அவள் பிறந்தவுடன் 3 மார்புகள் கொண்டிருந்தாள். தேவர்கள் கூறியதாவது, அவளது உண்மையான துணையை காணும்போது 3வது மார்பு மறைந்துவிடும் எனும் நம்பிக்கை இருந்தது. மீனாட்சி தேவியின் வீர தீரப் பெருமை. மீனாட்சி வளர்ந்து ஒரு வலிமையான போர் வீரராக ஆனார். தனது சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தும் நோக்கத்தில் பல யுத்தங்களில் கலந்து கொண்டு வெற்றிகளைத் தந்தார். கடைசியாக கைலாயம் வரை சென்று சிவனை எதிர்த்து யுத்தம் செய்யச் சென்றபோது சிவனைக் காணும் தருணத்தில் 3வது மார்பு மறைந்தது. இதன் மூலம் சிவனே அவளுடைய வாழ்க்கை துணை என்பதை உணர்ந்தார். திருமணமும் கோவிலின் உருவாக்கமும். பின்னர் சிவன் சுந்தரேசுவரர் என்ற பெயரில் மதுரைக்கு வந்தார். மீனாட்சி மற்றும் சுந்தரேசுவரர் இடையேயான திருமணம் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இந்த திருமணத்திற்கே இன்றும் மதுரை நகரத்தில் திருக்கல்யாணம் எனும் திருவிழா மிக முக்கியமானதாக நடைபெறுகிறது. இந்த திருமண விழா சித்திரை திருவிழா என அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மே மாதங்களில் கோலாகலமாக நடைபெறும் இந்த விழாவிற்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடி வருகின்றனர்.